நாளிலும் மறுபடியுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியில் வந்து ஆராதனை நடத்துவதற்கும் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொடுப்பதற்கும் ஆண்டவர் கொடுத்த அருமையான இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் இல்லை, அதை விவரிக்கவே முடியாது இல்லை. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் பேருக்கு தலை தான் ஆடுது இல்லையா? சரி, குளிர் தான் அதிகம், சரிதானே? ஆனாலும் குளிர்னாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆவியோடும் மணலோடும் ஆண்டவரை ஆராதிக்கணும் இல்லை. நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம், ஒரு சந்தோஷத்தோடு ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், சரிதானா? ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தவங்க திரும்ப வந்து துக்கமுகமாக போனதாட்டு வேதாகமத்தில் இருக்கா? என்னோட பைபிளில் இல்லை, உங்கள் பைபிளில் இருக்குதா? இல்லை. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? சந்தோஷமாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து இருக்கணும் இல்லை. அதான் பவுல் சொல்லுகிறாரு, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு இல்லை மறுபடியும் சொல்கிறார் அவர், சந்தோஷமாயிருங்கள். எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோதான் போராட்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோதான் உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, நம்மோடு கூட இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர் இல்லை. நம்மோடு கூட இருக்கிற தேவன் உலகத்தை ஜெயித்தவர். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஒருவனும் நமக்கு முன்பதாக நிற்கவே முடியாது இல்லை. அதனால தான் பவுல் சொல்கிறார். பவுல் சொல்லும்போது அவர் எங்கே உட்காந்து சொன்னார்? சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் எங்கே உட்காந்து சொன்னார்? ஹி வாஸ் இன் த பிரிசன் இல்லை. அவர் ஜெயிலில் உட்கார்ந்துருந்து எழுதுறாரு, சந்தோஷமாயிருங்கள். எப்படி? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்னு சொல்லி அவர் எழுதுறார். அங்கே அவர் வந்து கையில் காலிலெல்லாம் விலங்க மாட்டி வச்சிருக்கு. அந்த மனுஷன் சொல்கிறாரு சந்தோஷமாயிருங்கள்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம கையிலையும் காலையும் விலங்கு மாட்டலை, ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சில நேரம் யோசிக்கிறோம் இல்லை. அதான் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நாளில் வந்திருக்கிறோம். சந்தோஷத்தோடு நம் கர்த்தரை ஆராதிப்போம், அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாளிலும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு எழுந்திரு பிரகாசி. எழுந்திரு பிரகாசி இல்லை, ரெண்டே வார்த்தை, எழுந்திரு பிரகாசி. இந்த நாளிலும் ஏனென்றால் உங்களுடைய திருச்சபையில் இந்த வருடத்தில் வாக்குத்தத்த வசனம் என்ன சொன்னாங்க? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் இல்லை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போது நாம் வந்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். திருச்சபையாகிய நாம் எழுந்து பிரகாசிக்காத வரைக்கும் நம்மளால் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கவே முடியாது. நம்ம ரூமில் ஒரு இருட்டான ஒரு ரூமில் இருக்குது, நம்ம போய் லைட்டை ஆன் பண்ணுறது வரைக்கும் அங்கே லைட்டு வராது. அங்கே போய் நம்ம ஜன்னலை திறக்கிறது வரைக்கும் அங்கே வெளிச்சம் வராது. அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதியிருக்கிறது, எழுந்திரு பிரகாசி, எழுந்திரு பிரகாசி. அப்போ இந்த வார்த்தையை எழுதும்போது இதனுடைய உள் அர்த்தம் என்ன? இதனுடைய உள் அர்த்தம், அப்போ மனிதன் தூங்கி கொண்டே இல்லை, தூங்கி கொண்டே இருக்கிறான் இல்லை. நான் வேதாகமத்தில் நித்திரை பண்ணவங்களை பற்றி நிறைய நான் எடுத்து என் டைரியில் நிறைய எழுதி வச்சேன். அவங்களுடைய முடிவு என்னாச்சுங்கிறத நான் எழுதி வச்சுருக்கேன். தூங்குனாங்க, முடிவும் என்னாச்சுங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துச்சு. அதுலேருந்து ஒரு சில காரியங்களை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நாம் நித்திரை பண்ணுகிறவர்களாக அல்ல, எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவர் தெரிந்தெடுத்ததின் நோக்கம், நம்மை இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், நாம் எழுந்திருந்து அவருக்காக பிரகாசிக்க வேண்டும், அவருக்காக நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இந்த நாட்களை நாம் பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் இருள் இல்லை, எங்கு பார்த்தாலும் இருள். நம்ம ஊரில், நம்ம வாழுகின்ற பகுதியிலே, நாம் வாழ்கின்ற சொசைட்டியிலே ஏதாவது ஒரு பண்டிகைன்னு வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் இல்லை? மக்கள் படிப்பறிவுள்ளவர்கள் தான், ஆனாலும் அவர்கள் அறியாமல் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தர் நம்மிடம் விரும்புகிற காரியம் என்னவென்றால் எழுந்திருந்து பிரகாசிக்க வேண்டும் இல்லை. போன முறை நம்ம
வெண்ணிலா அக்கா வீட்டில் ப்ரேயர் மீட்டிங்க்கு நானும் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ ஜேக்கப் பாஸ்டர் வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. இல்லை, அவங்க மெசேஜ் கொடுக்கும்போது அவங்க அந்த லைட்டை வச்சு மெசேஜ் கொடுத்தாங்க. லைட்டை வச்சு, அதனால தான் நானும் யோசித்தேன், அப்போ இவங்களுடைய சபையில் இந்த வருஷத்தில் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ நாம் வந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்ததின் நோக்கம், நாம் மற்றவர்களுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்க வேண்டும். நம் மூலமாக மக்கள் பெரிய வெளிச்சமாகிய இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் நமக்கு ஒரு போதகர்களை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாளிலும் நாம் தூங்குகிறவர்களாக அல்ல, எழுந்திருந்து பிரகாசிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர். இதனால நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் எங்களுக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிற இந்த வருடத்திற்குரிய தலைப்பு இவைகளிலும் அதிகமாய். ஆண்டவர் பேதுருவிடம், ஒருவேளை உங்கள்கிட்ட கலண்டர்னா, எஃப்எம்பியோட கலண்டர்னா தெரியும், ஜனவரி மாதத்தில் எழுதியிருக்கோம் மோர் தென் திஸ் அப்படின்னா இவைகளிலும் அதிகமாய். அப்படின்னா ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? இங்கிலீஷில் ஆண்டவர் கேட்பாரு, நீ வந்து மோர் தென் திஸ், இவங்க இவை எல்லாவற்றிலும் நீ என்னை லவ் பண்ணுறியான்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். அப்படின்னா பொருள், மனிதன், வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி, இவை எல்லாவற்றை காட்டிலும் நான் இவைகளிலும் அதிகமாய் இயேசுவை நான் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இவைகளிலும் அதிகமாய் கர்த்தர் நம்மை இன்னும் கர்த்தருக்காக நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர். நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய வேதாகமத்தில் நிறைய பேர் நித்திரை பண்ணாங்க. சரியா, ஒரு 3-4 பேருக்கு பேரை மட்டும் சொல்லிட்டு சீக்கிரமாக முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது நபர் தூங்கின ஒரு மனுஷன் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணார், அவருடைய பேர் வந்து சிம்சோன். அவர் என்ன பண்ணுறாரு, தெலீலாளுடைய வீட்டிற்கு போய் தெலீலாளின் மடியில் நித்திரை பண்ணினான் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அதில் சிம்சோன் தெலீலாளின் வீட்டிற்கு சென்று தெலீலாளின் மடியில் நித்திரை பண்ணினான். அவன் நித்திரை பண்ணினதின் விளைவு என்ன? அவனுடைய முடிகள் சிரைக்கப்பட்டன. அவனுடைய கடைசியில் அவனுக்குள் இருந்த தேவ பலன் அவனை விட்டு எடுபட்டு போயிற்று. பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு எடுபட்டு போய்விட்டார். நான் எப்போதும் போல எழுந்திருப்பேன் என்று சொல்லி அவன் எழும்புகிறான். ஆனால் அவனால் எழும்பவே முடியலை. இல்லை, எவ்வளவு பெரிய பலசாலி இல்லை. ஆண்டவர் சிம்சோனை இந்த உலகத்திற்கு அனுப்பியதின் நோக்கம் என்னவென்றால், அவன் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும். ஆனால் அந்த ஒரு பாக்கியத்தை சிம்சோன் தவறாக பயன்படுத்தி கொண்டு, நசரேன் என்று அவனுக்கு அழைக்கப்படுகிறார்கள். நசரேன் என்றால் அவனுடைய தலையில் முடி வெட்டக்கூடாது, 2வது திராட்சரசம் குடிக்கக்கூடாது. என்ன ஒன்று சொல்லுவாங்க வேத ஆராய்ச்சியில், திராட்சை தோட்டம் பக்கத்திலே போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ளவராக வாழ வேண்டும். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது எல்லா விதமான பாவங்களிலும் அவன் ஈடுபடுக, இறந்த பொருட்களை தொடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு அவனுக்குள்ள இருக்கு. ஆனால் சிம்சோன் இறந்து போன அந்த சிங்கத்தை தொடுறான் இல்லை, அந்த இடத்துல இருந்து தேன் எடுத்து குடிக்கிறான். இப்படி தேவையில்லாத காரியங்களில் சிம்சோன் தன்னுடைய வாழ்வை சீரழித்ததினால கடைசியில் தெலீலாள் என்கிற ஒரு பெண்மணியின் மடியில் நித்திரை பண்ணதுனால அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறேன் என்னன்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் நம்மை சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு பெரிய நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதன் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக அநேக பேர் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய வசனத்தில் எழுதியிருக்கிறபடி இன்னும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மரித்தோரை போல நித்திரை பண்ணி கொண்டே தான்
இருக்கிறார்கள். அதான் நம்ம வாசிக்க கேட்ட எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாமோ இன்னும் மரித்தோரின் மத்தியிலே தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதுகிறார். எபேசு திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை? எல்லாம் நன்மையாக செய்து கொண்டிருந்தது, அருவருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் விட்டுவிட்டது. என்ன விட்டுவிட்டது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆதியிலிருந்த அன்பை விட்டுவிட்டது. ஆதியிலிருந்த அன்பை விட்டுவிட்டது. இன்று நாம் யோசித்து பார்க்க வேண்டிய, நம்ம ஆதியில் இருக்கிற அதே அன்பு இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறதா? நாம் இன்று எபேசு திருச்சபையாக இருக்கிறோம். யார் என்றாலும் சரி, நீங்களும் ஒரு சபை, நானும் ஒரு சபை. அப்போ அந்த சபையானது நாம் கர்த்தருக்கென்று பிரியமாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு சொல்லுகின்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆதியிலிருந்த அன்பு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாம் சிம்சோனை போல தேவையில்லாத இடங்களில் போகிறவர்களாக அல்ல, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து, அவர் என்ன நோக்கத்திற்காக என்னை அபிஷேகம் பண்ணினாரோ, கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக என்னை ஆசீர்வதித்தாரோ, கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ அதை நான் செய்வதற்கு கர்த்தருக்குள் நான் அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது தான் நான் அந்த உலகத்தில் பிரகாசிக்க முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. இல்லைன்னா முடியவே முடியாது. இல்லைன்னா விளக்கு கொளுத்தி எங்கே கீழே வைப்பாங்க? இல்லை, கட்டிலுக்கு கீழே தான் தூக்கி வைப்பாங்க. கட்டிலுக்கு கீழே வச்சா கட்டிலுக்கு கீழே மட்டும் தான் வெளிச்சம், வேறு யாருக்கும் வெளிச்சமே பிரயோஜனமே இல்லை. இல்லை, விளக்கு தண்டின் மேலே வைத்தாதான் பிரயோஜனம், மற்றவர்களுக்கு ஒரு பிரகாசமாக இருக்கும். இரண்டாவது நபர் யாருன்னு என்று பார்த்தால் யோனா தீர்க்கதரிசி. யோனா தீர்க்கதரிசி குறித்து நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. யோனா தீர்க்கதரிசி நாம் பார்க்கும்போது யோனா 1வது அதிகாரம் வசனங்கள் 5, 6 நாம் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? எங்கே போய் தூங்குறாரு? கப்பலுக்கு கீழ் தட்டில் போய் தூங்குறாரு. இல்லை, ஏன்? அந்த கீழ்த்தட்டில் பொருட்கள் தான் வைப்பாங்க. அங்கே யாரும் மனுஷங்க போக மாட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் கீழ்த்தட்டில் போய் தூங்கினாராம். ஏன்? அங்கே யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவருக்கு தூங்கணும். கர்த்தர் சொன்னது தர்ஷீஷுக்கு போ, ஆனால் அவர் சென்றது நினிவேக்கு போக சொன்னவர் அவர் தர்ஷீஷுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சில காரியங்களை, ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதான் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆலோசனைகளை நாம் பெற்று கேட்டும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, அதற்கு எதிர்மறையான வழியிலே நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இல்லை, அதான் யோனா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. யோனாவை கொண்டு கர்த்தர் ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்பினார். கர்த்தர் யோனாவை கொண்டு அந்த நினிவே பட்டணத்தின் மக்களை ரட்சிப்பதற்காக கர்த்தர் யோனாவை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் அந்த யோனாவோ கர்த்தருடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டு அவன் வேறு பக்கமாக திரும்பி சென்றான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவருடைய கீழ்ப்படியாமை என்கிற ஒரு குணம் இருந்ததுனால அவர் கப்பலின் அடிமட்டத்தில் போய் தூங்குகிறார், நித்திரை கடைசியில் என்னாச்சு? இல்லை, அங்கே சிம்சோனுக்கு அவர் தூங்குனனால, தெளிலாளுக்கு மடியில் போய் தூங்குனனால அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. அவர் ஒரு விளையாட்டு பொருளாட்டம் ஆயிடுச்சார். இல்லை, அதான் ஹிந்தியில் சொல்லுவாங்க கிலோனா பண்கையா. இல்லை, ஹிந்தியில் சொல்லும்போது கிலோனா பண்கையா. அவன் சிம்சோன் ஒரு விளையாட்டு பொருள், ஹி பிகேம் எ டாய்ஸ். இல்லை, மக்கள் அவனை வச்சு கேலி கூத்து பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே யோனா பார்க்கும்போது அவர் நித்திரை பண்ணுகிறார். கடைசியில் அவர் தன்னுடைய எத்தனை நாளும் மீனுக்குள்ளே இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைமை. அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்போதே சென்றிருந்தால் அவர் மீனுக்குள்ளே போனோன்னு தேவையே இருந்திருக்காது. இல்லை, அவ்வளோ கஷ்டப்படணும்னு தேவையே இல்லை. அங்கே போய் ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோன்னா நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மனுஷன் எப்படி தான் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே உட்காந்துருந்தாருன்னு சொல்லி. இல்லை, கையையும் காலையும் மடக்கிக்கிட்டு
அந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே உட்காரன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயமே இல்லை. இல்லை, ஒரு பெரிய மனுஷன் அந்த மீனுக்குள்ளே உட்காந்து 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் கர்த்தருடைய சமூகத்தில் மறுபடியும் அர்ப்பணிக்கிறார். அவர் 2வது அர்ப்பணித்த பிறகுதான் அவர் மறுபடியும் நினிவேக்கு சென்று கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறது என்னவென்றால், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நாம் கர்த்தருக்குடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது இந்த உலகத்தில் நாம் பிரகாசிக்க முடியும். முதலாவது, கர்த்தருடையக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும்போது கர்த்தருக்காக நாம் பிரகாசிக்க முடியும். 2வது, கர்த்தருக்கு நாம் உடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் பிரகாசிக்க முடியும். 3வது காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய சீடர் ஒரு ஆள் தூங்கிட்டார். யார்? ஒரு 3 பேர் தூங்கிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு 3 பேர் தூங்கிட்டாங்க. யாரெல்லாம்? இல்லை, பேதுரு, யோவான், யாக்கோபு. இல்லை, ஆண்டவர் கடைசி நேரத்தில் அங்கே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு. அவர்கள் கர்த்தர் ஜெபித்து விட்டு திரும்பி வரும்போது பார்க்கிறார், அவருடைய கண்கள் நித்திரை மயக்கமாக இருந்ததுன்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. நித்திரை மயக்கம் வந்தனால கர்த்தர் இயேசு அவரோட கேட்குறார், எனக்காக நீ 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க முடியாதான்னு சொல்லி ஒரு மன சஞ்சலத்தோடு, ஒரு வருத்தத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு கர்த்தர் கேட்கிறார். அந்த நாட்களில் அநேக பேருடைய வாழ்க்கையில் இதே பிரச்சனை தான். நான் பிரசங்கம் பண்ணால் இதுலேருந்து நிறைய டைம் நிறைய ஆகிட்டு இருக்கும். சரிதானே? மைக்கு கிடச்சின்னா பேசிகிட்டே இருப்பேன். சரியா? அதனால் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருக்க கூடாதான்னு சொல்லி பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லி அநேக பேர் தட்டி கழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிற என்னன்னா, அவர்கள் ஜெபிப்பதற்கு கர்த்தரோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய நேரத்தை அவர்கள் உதாசீனப்படுத்துறதுனால கடைசியில் என்னாச்சு? யோவான் மாத்திரம்தான் அந்த சிலுவையின் பக்கத்தில் என்னன்னா, பேதுரு என்ன பண்ணார்? பாவம் மனுஷன் 3 நேரம் ஆண்டவரை மறுதளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஒருவேளை நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்க நாம் விரும்பவில்லை என்றால், நாம் சில சமயங்களில் பேதுருவை போல கர்த்தரை மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலைமைகள் நமக்கு வரும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த பேதுரு. இல்லை, எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், எல்லாவற்றையும் பார்த்தவர், ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர், எல்லாவற்றையும் பார்த்தவர். ஆனால் மறுதளிக்கிறார். காரணம் என்ன? அந்த தோட்டத்தில் கர்த்தருக்காக 1 மணி நேரமாவது விழிப்பதற்கு அவருக்கு நேரமே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நாம் கர்த்தருக்காக 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க முடியுமா? நாம் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரோடு கூட நான் நேரத்தை செலவழித்தேனால் நான் இந்த உலகத்திலே பிரகாசிக்க முடியும். ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லிட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் பேட்ரிக் ஜாஷுவான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். இந்த டைமில் வாழ்ந்த எலியான்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நாமளாம் அதான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மனுஷன் தூங்குனதை நான் பார்த்ததே இல்லை. அவரோடு கூட நானும் ஊழியம் செய்திருக்கிறேன். தலைமைச் செயலகத்தில் ஹெட் ஆஃபீஸில் இருக்கும்போது அவர் இரவு நேரத்துலையும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே இருப்பார். ஒரு முறை நாங்கள் பேச்சுலர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு நாங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் ரூமில் போய் படுக்கிறதுக்கு போகிறோம். அந்த நேரத்துலையும் அவர் அந்த நேரத்தில் எங்களுடைய இயக்கத்திற்கு ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த நேரத்தில் ஒரு முழங்காலே நிற்கிறார். சரி, அண்ணன் ப்ரேயர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நாங்களும் போய் படுத்துட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு நாங்கள் திரும்ப போய் பார்க்குறோம். அதே நேரமும் அதே மனுஷன் அதே இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. அடுத்து ஒரு 3 மணிக்கு பார்த்தா அதே மாதிரி தான் நிற்கிறாரு, முழங்காலே நிற்கிறாரு. காலையில் 5 மணிக்கு பார்த்தா முழங்காலே தான் நிற்கிறாரு. 6 மணிக்கு பார்த்தாலும் முழங்காலே தான். அது பிறகு தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம தூங்கினோன்னா இதுக்கப்புறம் சரியில்லை. ஒரு ஜெனரல் செக்ரட்டரி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவர் அவருடைய வாழ்க்கையில் ஜெபத்தை தவிர
வேற ஒன்றுமே அறியாத ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். அவருடைய பிரசங்கம் மற்ற ஊழியக்காரர்களைப் போல அவர் தைரியமாக பிரசங்கிக்கிற மனிதனும் அல்ல. அவருடைய பிரசங்கம் ஒரு மெதுவாக தான் பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் அவருடைய பிரசங்கத்தில் அநேக பேர் கர்த்தருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். காரணம் என்ன? அவர் கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழித்தார். அவர் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். அவர் உபவாசம் இருந்தார். அவருக்கு வியாதி உண்டு, கஷ்டம் உண்டு, பலவீனம் உண்டு. எல்லாவற்றின் மத்தியிலும் உபவாசம் இருப்பதற்கு அவர் ஒருபோதும் தவறுனதே கிடையாது. அவர் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து ஜெபித்து கொண்டே இருப்பார். இந்திய தேசத்தின் அந்த வரைபடத்தை, அந்த மேப்பை முன்னால் வச்சுட்டு அதுக்கு மேலே கையை வச்சு, ஆண்டவரே இந்த இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே, இந்த மாநிலத்தை ரட்சியும் ஆண்டவரே, இந்த மாநிலத்தை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருப்பார். அவருடைய கண்ணீர் அந்த மேப்பில் விழுந்ததை நாங்கள் எங்கள் கண்ணார பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரன். ஆனால் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண மனிதனாக இருப்பார். ஒரு ஒயிட் ஷர்ட், ஒரு காக்கி பேண்ட் தான் போட்டிருப்பார். ஸ்லிப்பர் செப்பல், இந்த நம்ம ஊரில் உள்ள லூனாஸ் செப்பல் தான் போட்டிருப்பார். சரியா? அவருக்கு நம்ம திருநெல்வேலிக்காரங்க தான் லூனாஸ் செருப்பு தான் போட்டிருப்பார். வெளிநாட்டுக்கு போகும்போது கூட லூனாஸ் செப்பலில் தான் போனார். ஸோ ஆனால் அவருடைய முகத்தில், நான் சொல்கிறேன் என்னென்னா, அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம் எப்போதும் இருக்கும். ஒரு தெளிவு அவருடைய முகத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? அவர் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்து ஜெபித்து கொண்டே தான் இருப்பார். எதுனாலும் அவர் சொல்லுவார், தம்பி ப்ரேயர் பண்ணும், தம்பி ஜெபம் பண்ணும், தம்பி ஜெபம் பண்ணும். அவருக்கு ஜெபத்தை குறித்து வேறு ஒன்றுமே இல்லை. கடைசியிலையும் அவர் வியாதி படுக்கையில் இருக்கும்போதும், கடைசி அவருடைய உயிர் பிரியும் போதும் கர்த்தரை நோக்கி ஜெபித்து தான் அவருடைய உயிர் அவரை விட்டு பிரிந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தருக்கு அருமையானவர்களை, இந்த நாளில் நான் உங்களோடு கூட சொல்கிறேன் என்னென்னா, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது கர்த்தர் நம்மை பிரகாசிக்கப்படும். வேதாகமத்திலிருந்து அநேக நான் எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். நேரம் இல்லாத நான் முடிக்கிறேன். முதலாவது, நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும்போது நாம் அவருக்காக பிரகாசிக்க முடியும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் பிரகாசிக்க முடியும். மூன்றாவது, அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது நாம் பிரகாசம் முடிக்க முடியும். நாம் மரித்தவர்களிடத்தில் இருக்கிறவர்களாக அல்ல, எழுந்திருந்து பிரகாசிக்கிறவர்களாக மாறும். அதுதான் நிகிடி மெத்தடிஸ்ட் சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, ஏனென்றால் உன் ஒளி வந்துவிட்டது. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தன்னுடைய ஒளியை கொடுத்து விட்டார். நாம் எழும்பி பிரகாசிப்போம். நம்முடைய சபையின் மூலமாக, நம் மூலமாக அநேக பேர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.